நீ போதை கலாச்சாரத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி, நேர்மை, அருகதை இருக்கு? உனக்கு எதுக்கு இருக்கு? பெற்றோர்கள், உறவினர்கள் பிள்ளைகளை பத்திரமா பாத்துங்கன்னு இது நாங்க பார்த்துப்போம். இப்ப கோர்ட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரல. ரெண்டாவது, அந்த படத்தினுடைய அந்த பகவந்த் கேசரிங்கிற அந்த படத்து, இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு, அந்த பதிப்பை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அதுல இந்த சான்றிதழ் கொடுக்கற அளவுக்கு அது நீ தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதுல ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்துல. அதனால விசாரிக்கிறதுல குற்றம் இல்லை. அது என்ன இறுதியா என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, எதை நிரூபிக்கிறாங்க, எது நிரூபிக்க முடியல, அதை வச்சுதான் விசாரணைக்கு அழைக்கிறதுலே நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதை பத்தி பேச எனக்கு அருகதை இருக்கா? நானே சாராயத்தை அங்கீகரிச்சு வைக்கிறேன். அதுல குடிக்கிறதுல வியாபாரம் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அரசு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே, ஏன்? அப்ப தரம் உயர்த்துறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இந்த நாடுங்க. குடிக்க வரவன் எண்ணிக்கை குறையுதே எப்படி அப்படின்னா இந்த நாடுங்க. இப்ப இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த 30 லட்சம் மடிக்கணினி இப்ப கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அடுத்த மாசம் தேர்தல் வரப்போது, இப்ப கொடுக்குறீங்க. உண்மையிலே அக்கறை இருந்தா போன ஆண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலா இருக்கும். அது என்னன்னா, யாரு இந்த உரிமையை தர்றதில்லை, யாரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தினாங்க, அவங்க மேல அந்த போராடும் போது கோபம் இருக்குதே ஒழிய, அடுத்து தேர்தலை வாக்கு செலுத்தும் போது அந்த கோபம் எங்க போகுது? அப்புறம் எப்படி இவர் துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி அநீதி அழைச்சவனுக்கு மறுபடியும் அதிகாரம் போகுது? எப்படி போகுது? அங்கதான் பிழை நடக்குது. இப்ப நீங்க என்ன நடக்குது நாட்டுல? அரசியல் கிறிஸ்தவர், இஸ்லாமியர், திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க, இந்துக்கள், பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த அரசியல் தவிர்க்க முடியாத மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப ரெண்டு பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்க இந்த பிரச்சனையை கையிலிடுவீங்க. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. இது நடந்த இடைத்தேர்தல்ல அனுமதி பெறாம நாங்க பரப்புரை செய்தோன்ட்டு நேரத்துக்கு கூடுதலா, அவங்க கொடுத்த நேரத்துக்கு கூடுதலா பேசிட்டோங்கிறது ஒரு வழக்கு. இந்த நாட்டுல கள்ள வாக்கு போடுவது, வாக்குக்கு காசு கொடுப்பதெல்லாம் குற்றம் இல்லை. அனுமதி பெற்று தான் நாங்க செய்யறோம். அனுமதி பெற்று, அனுமதி பெறாம எப்படி போய் வாக்கு சேகரிக்க போகும்? ஒரு வழக்குன்னா ஒரு முறை இருக்குல்ல. ஒவ்வொரு ஆள் மேலேயும் 7 வழக்கு 8 வழக்கு, எதுக்குன்னே தெரியல. சும்மா ஒரு வழக்கு போட்டு வச்சு ஒரு அலக்களிக்கிறதா. சரியாப்பா, அது போய் பேசி என்ன பயன் இருக்கு? வேற ஏதாவது இந்த கட்சிகள் கொடுக்குற குற்றச்சாட்டை எனது அன்பு மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு இல்லை. அவங்க வரும்போது இவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும், இவங்க வரும்போது அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும், மாறி மாறி குறை சொல்லிப்பதும், இது எவ்வளவு பெரிய கொடும் துயரம்னு பாரு. எங்க பக்கம் ஊழல் இல்லை, நாங்க ரொம்ப நேர்மையானவர்கள்னு இவங்க காட்ட நினைக்கிறாங்களா? என்ன மாதிரி எடுத்துக்கிறது சொல்லுங்க. இது ஒரு தேர்தல் வரும்போது இது ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு வேடிக்கை தான். திருவிழா காலங்கள்ல ஒரு வேடிக்கை காட்டுவோம்ல, ஒரு விழா, ஒரு நாடகம் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு நாடகம். இத நம்ம பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். வேற என்ன சரி? அது எதிர்பார்த்ததான். ஏற்கனவே பாமக அதிமுகவோட இருந்துருக்கு. இப்போ அவங்களுக்கு வேற இது ஒண்ணுதான் வாய்ப்பா இருக்கு. அதனால இந்த கூட்டணிக்கு போவாங்கங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். அதுல ஒண்ணு எதிர்பாராத ஒண்ணு இது நடந்துருச்சு அப்படின்னா தானே அதுல இருக்கு. அது ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு ஒரு கருத்து இருக்கும், ஒரு பதில் இருக்கும். குழப்பத்துக்கு இருக்காது. இப்ப இந்த குழப்பத்துக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம. புரியுதா உங்களுக்கு? அதை போய் நம்ம பேசிட்டு வேண்டியது இல்லை. ஐயா, நீங்க என்ன இல்லாத சிலது அறிவிக்கல. இப்ப என் தங்கச்சி பவானியில போட்டியிடுது, அது சொல்லல. அந்தியூர்ல போட்டிடுறாங்க, அது சொல்ல. தம்பி கொண்டு வந்து விடல. இவரு மொடக்குறிச்சியில போட்டிடுறாரு தம்பி அருண், அது சொல்லல. 21 பிப்ரவரி 21 மாநாட்டுல மொத்தமா 234 அறிவிப்போம், அதனால அது சொல்லல. இப்ப எல்லா குறையும் எல்லாம் தேர்வு பண்ணி அப்படி இருக்கு. அங்கங்க வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்றோம், வேலையை பிள்ளைய முன்னாடி செய்யட்டுங்கிறதுக்காக. 21 மொத்தமா அறிவிப்போம்.
அதையே நீங்க குற்றச்சாட்டா பாக்குறீங்க? உண்மை தானே? நீங்க உண்மையிலே மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க போன பொங்கல் கொடுத்துருக்கணும். இப்ப அது வந்து தை பொங்கலா இல்லாம தேர்தல் பொங்கலா இருக்குது. 3000 ரூபா கொடுக்குறீங்க. ஏற்கனவே பல லட்சம் கோடி, நமக்கு 10 லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு. பெரிய வரிச்சுமை. மிக அத்தியாவசியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியல. ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் சமவேளை சம ஊதியம் கேட்டு போராடுறாங்க, அதை கொடுக்க முடியல. பாருங்க ஐயா, 58 கோடி தான் தேவைப்படுது. எவ்வளவு தேவைப்படுது? 58 கோடி. செவிலியர் போராட்டம், பணி நிரந்தரம். அங்கே துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வீதியில வந்து போராடிட்டு இருக்காங்க, அதை கொடுக்க முடியல. பன்னெடுங்காலமா நீண்ட காலமா போராடி வர்றாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு. அதே ஜாக்டேஜி போராடிட்டு இப்ப தேர்தல் வரும்போது எப்படி பிப்ரவரி இறுதியில அறிவிச்சிருவான் தேர்தலை. அப்ப அதை கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலா இல்ல, மக்களுக்கான அரசியலா இல்ல, ஆட்சியால தேர்தல் அரசியலா இருக்கு. இப்ப இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த 30 லட்சம் மடிக்கணினி இப்ப கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அடுத்த மாசம் தேர்தல் வரப்போது, இப்ப கொடுக்குறீங்க. உண்மையிலே அக்கறை இருந்தா போன ஆண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலா இருக்கும், நலன் அரசியலா இருக்கும், மக்கள் நலன் அரசியலா. இப்ப வரும்போது தேர்தல் அரசியல். அப்ப வாக்கை குறி வச்சு நகருது. அப்படித்தானே பார்க்க முடியும். இதையே நீங்க குற்றச்சாட்டா பாக்குறீங்க? உண்மைதானே? இல்ல, அமைப்பு வலுவா இருக்கிறதுக்கு அது கவனம் செலுத்துது. ஜாக்டோஜியில வந்து 60 லட்சம் வாக்கு கிட்ட இருக்கு உங்களுக்கு, அதனால அது கவனம் செலுத்துது. அதை பகைச்சுக்கிட்டா பெரிய பின்னடைவு வரும்னு நினைக்குது. ஆனா இந்த துப்புரவு பணியாளர்கள் உதிரிகளா இருக்காங்க, ஒரு பெரிய வலிமையா இல்லை. பகுதி நேர ஆசிரியர்கள் பல லட்சம் தான் இருக்காங்க, குறுகிய இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இவங்களுடைய குரல் எடுபட மாட்டேங்குது. இப்ப போராடுற நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. விவசாய போராட்டமோ, செவிலியர் போராட்டமோ, மருத்துவர் போராட்டமோ, ஆசிரியர் பெருமக்களின் போராட்டமோ, அது என்னன்னா யாரு இந்த உரிமையை தர்றதில்லை, யாரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தினாங்க அவங்க மேல அந்த போராடும் போது கோபம் இருக்குதே ஒழிய, அடுத்து தேர்தலை வாக்கு செலுத்தும் போது அந்த கோபம் எங்கே போகுது? அப்புறம் எப்படி இவர் துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி அநீதி அழைச்சவனுக்கு மறுபடியும் அதிகாரம் போகுது? எப்படி போகுது? அங்கதான் பிழை நடக்குது. எனக்கு தெரிஞ்சே 15-20 வருஷமா இந்த கோரிக்கை இருக்கு. நானே எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்கிறேன். அதிமுக ஆளும்போது ஐயா ஸ்டாலின் வந்து நான் வந்து நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு, தேர்தல் வாக்குறுதியில கொடுக்குறாரு, அறிக்கையில கொடுக்குறாரு. அப்ப திருப்பி அவர் வரும்போது நிறைவேற்றாம மறுபடியும் போராட்டம் தொடருது. அப்ப அவரு நின்று போராடினாரு, நானும் நின்று போராடுறேன். இப்ப அவர் ஆட்சியில நான் நின்று போராடுறேன், அவருக்கு அதே கோரிக்கையை வச்சு. இப்ப இது வந்து இது ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கு. அதுல வந்து படித்த கற்றறிந்த பெருமக்களே இதை தொடர்ச்சியா இந்த தவறை செய்து கொண்டே போனா அது சரியா இல்ல. அது உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? விளக்கேத்தணும் தானே. நீங்க விளக்கேத்து, நீங்க வந்து உங்களுக்கு இறை வழிபாட்டை மறுத்து இருந்தா, நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும்போது என்னை இழிவா நீங்க முறைச்சொல்லிலே கற்று எழுதுனீங்க, பேசுனீங்க. அப்புறம் ஏன் முருகன் மாநாடு போட்டீங்க? ஏன் போட்டீங்க? நீங்க எல்லாம் குடும்பமே வேலை எல்லாருமே தூக்குனீங்க. அப்ப அது அந்த நேரத்துக்கு இப்ப எதுக்கு போகணும்? விளக்கேத்துற உரிமை இருக்கா இல்லையா? அதான் எங்க பேச்சு. சிக்கந்தர் தர்கால இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்க வந்து விளக்கேத்துற உரிமை இருக்கு. ஒரு அரசு என்னவா இருக்கணும்? உங்களுக்கு தெரியும், தமிழன் அறம் சார்ந்தவன், தமிழ் பேரன்பின் தாய், எல்லாருக்கும் சமான்பை தருவான். அப்படிங்கும்போது அவரவர் வழிபாடு அவரவருக்கு. ஒரு கோட்பாட்டை என்ன இருக்கணும்? உன்மதம் சிறந்தது வழிபாடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. அதானே கோட்பாடா இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு அரசு பிரச்சனை வராம நல்லிணக்கத்தை விரும்பி, அமைதியை விரும்பி, அறம் சார்ந்த ஆட்சியை செய்யற ஒரு அரசு என்ன செஞ்சிருக்கணும்? இருமத பெரியவர்களை அழைச்சு, உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, இவங்க வழிபாட்டுல நீங்க தலையிடக்கூடாது, அவரவர் வழிபாட்டை போற்றுங்க, அரசு உங்களுக்கு துணை நிற்கும். நீங்க விளக்கேத்தனமா அறநிலைத்துறை வருது, நீங்க கிடாவெட்டி கந்திரியாக்கி சிக்கந்தர் தர்கால வழிபடணுமா, அரசு உங்களுக்கு துணை நிற்குது. அவரவர் வழிபாட்டை நீங்க அமைதியா போற்றுங்க, யாருக்கும் இடையூறா இருக்காதீங்க, போங்க. இது மண்ணின் மாண்பு, அதை கடைப்பிடிங்க. இவ்வளவுதானே. அதை நீ போய் நீ அங்க உயிர் பலியிடுறதுக்கு அங்க இடம் இல்லை, அங்க அனுமதி இல்லைன்னு அறநிலைத்துறை ஒரு இதை போட்டதுனால வந்த பிரச்சனை. அந்த காவலர் கிடாயை வெட்ட போகும்போது பிடிக்கிறான். நேத்து வெட்ட போகலையே, பல நாளா வெட்டுறங்கிறாங்களே, ஏன் தடுத்த? நீ இந்த விரும்பி இந்த பிரச்சனையை உருவாக்குற. இப்ப இது ஒரு நொடியில தீர்த்திருக்க முடியாதா? அப்ப நான் சொன்னதை செஞ்சு ஒரு நொடியில தீர்க்க முடியாதா? எதுக்கு இந்த 2 வருஷமா, அந்த 6-7 மாசமா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? அப்ப திட்டமிட்டு தேர்தல் வரும்போது திமுக நினைக்குது இஸ்லாமிய வாக்கள் மொத்தமா தனக்கு வரணும்னு நினைக்குது. இப்ப நீங்க என்ன நடக்குது நாட்டுல அரசியல்? கிறிஸ்தவர் இஸ்லாமியர்
திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க, இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த அரசியல் தவிர்க்க முடியாத மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப ரெண்டு பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்க இந்த பிரச்சனையை கையிலிடுவீங்க. என்னமோ எங்க முருகன் முந்தா நாள் தான் வந்த ஒரு இறை போலவும், அந்த திருப்பரங்குன்றத்துல நேத்து தான் கோயில் கட்டி முடிச்சிருக்கிறது போலவும் புரியுதா உங்களுக்கு? அப்ப பல ஆண்டுகளா வழிபட்டு இருந்தது. இப்ப நீங்க போன ஆண்டு முருகன் மாநாடு நடத்தும் போது கூட நீங்க விளக்கேத்தலையே. ஏன் இப்ப விளக்கேத்தணும்? தேர்தல் வரும். அது விசாரணை, அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியணும். இப்ப நீங்க இப்படித்தான் பார்க்கணும். இப்ப எங்க மேல நான் இந்த வழக்குக்கு நேர் நிக்கிறேன். காலையில 10 மணிக்கு கிளம்பி வர முடியாதுன்னு நேத்தே வந்திருக்கேன். அப்புறம் 2 நாள் என்னுடைய நேரம், எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி. ஏன்னா நான் இங்க தேர்தல் நேரத்துல அவ்வளவு வேலை செய்ய வேண்டியது. இப்ப நேரத்தின் அருமை எனக்கு தெரியுது. என்னை 2 நாளை நீங்க வீணடிக்கிறீங்க இந்த வழக்கை போட்டு. எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்தை விட கூட பேசிட்டு இருந்தேன் உங்க குற்றச்சாட்டு. ஆனா இவ்வளவு பெரிய பழி நடந்திருக்கு, இவ்வளவு ஒரு சிக்கல்னு என் தம்பி மேல நீங்க விசாரணை வளையத்துக்குள்ள இந்த அரசு கொண்டு வரலையே. எங்க மேல இவ்வளவு வழக்க போட்டிருக்கீங்க, 7 வழக்க போட்டிருக்கீங்க. அதனால விசாரிக்கிறதுல குற்றம் இல்ல. அது என்ன இறுதியா என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, எதை நிரூபிக்கிறாங்க, எது நிரூபிக்க முடியல, அதை வச்சுதான் விசாரணைக்கு அழைக்கிறதுலே நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இல்ல, அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு படத்தை உங்களுக்கு தெரியும், அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களுக்குலாம் நீங்க இந்த இடையூறை கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்ப கோர்ட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரல. ரெண்டாவது, அந்த படத்தினுடைய அந்த பகவந்த் கேசரிங்கிற அந்த படத்து, இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு, அந்த பதிப்பை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அதுல இந்த சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு, அது தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதுல ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்துல. அப்படி இருந்தா கூட நீங்க மத ரீதியா இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய, நீங்க சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு, 9ஆம் தேதின்னு குறிச்சிட்டாரு. நீங்க அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது அது சரியா இல்லையே. அது சரியா இல்லை, அது அவசியம் இல்லை. இந்த காட்சி வந்தா இது பாக்குற பார்வையாளர் மக்களை துன்பப்படுத்தும், அப்படி துன்புறுத்தும்னு சொல்லி நீங்க மத ரீதியா ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளவு பேசுறேன். நீங்க ஒரு கோயில்ல விளக்கேத்துறதை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, பிரமதத்து மக்களையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க, நாங்க அங்கிட்டு விளக்கேத்திக்கிறோம்னு சொல்லிட்டு போய்ப்பு இல்ல. அதே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. அப்படியே வர்றதுன்னா நீ என்ன செய்யணும்? அந்த காட்சியை நீக்குங்க, அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க, அந்த உரையாடலை நீக்குங்க, அதுதான் சொல்லியிருக்கணும். சான்றிதழே தராம இருக்க வேண்டிய தேவை என்ன வருது? அப்ப யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப கடந்த காலத்துல இருந்த படங்கள்ல எல்லாம் நீங்க ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க. இப்ப அவரை தேர்தல் குறிச்சவன்னு சொல்லும்போது அப்ப தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கிறதானே பாக்குறவங்களுக்கு தோணும். அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவசியம் இல்லை. இல்ல, அவர் அதுல சேர இருக்கிறாரு, அதனால அவர் சொல்றாரு. அதை போய் பேசிட்டு கொண்டிரு. அரசியல் சக்தியா உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. இப்ப அதுல என்ன இருக்குது? தமிழ்நாட்டுல சார் கஞ்சா புழக்க வழக்கம் இளைஞர்கள் அதிகரிச்சுட்டே வருது. ஆனா மாசம் சொல்லியிருக்காரு 0% தான் கஞ்சா புழக்க தொடர்ச்சியா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அது இப்படி எடுத்துக்கணும். நீங்க கஞ்சா பயன்பாடு இல்லாம பயன்பாடு அதிகரிச்சிருச்சு, பயன்பாடு இல்லாதது 0ல இருக்கு. நீங்க அப்படிதான் பார்க்கணும். இதுல புரியுதா? எல்லாருமே பயன்படுத்துறாங்கன்னு. போதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன ஆட்சியில எனக்கு தெரியாம கஞ்சா, அபின், கொக்கைன், இந்த மெத்தப்பட்டமீன் இதெல்லாம் உள்ள வருது அப்படின்னு அதை பத்தி பேச எனக்கு அருகதை இருக்கா? நானே சாராயத்தை அங்கீகரிச்சு வைக்கிறேன். அதுல குடிக்கிறதுல வியாபாரம் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அங்க விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு. அரசு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே, ஏன்? அப்ப தரம் உயர்த்துறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இந்த நாடு. இங்க குடிக்க வரவன் எண்ணிக்கை குறையுதே எப்படி அப்படின்னா இந்த நாடு இங்க சேலத்தில் நடந்ததான் நடக்கல மாவட்ட ஆட்சியர் தலைமையில. அப்ப நீ எங்கே கொண்டு வர நாட்டை? நீ போதை கலாச்சாரத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி, நேர்மை, அருகதை இருக்கு? உனக்கு எதுக்கு இருக்கு? பெற்றோர்கள், உறவினர்கள், பிள்ளைகளை பத்திரமா பாத்துங்கன்னு இது நாங்க பார்த்துப்போம்.
தெருவங்கு விஷத்தை ஊத்தி குடிக்காம பாத்துக்கன்னா இப்படி எனக்கு தெரியாம வருதா? பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி, கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி, வழிபாட்டு தலத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் விற்கப்படுதா இல்லையா? அதான் பேச்சு. கஞ்சா சாக்லேட் இருக்கா இல்லையா? அப்ப இது போய் பேச்சு என்ன இருக்குது? அரசு அங்கீகரிக்குது. அரசுக்கு தெரியாம விற்கப்படுதுன்னா அரசு தோத்துருச்சு. கையால் ஆகாத அரசு இயலல. அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானே அர்த்தம்? அதை போய் பேசிக்க வேண்டியது இல்லை. இல்ல அங்கங்க இப்ப அரசு மற்றவங்க என்ன சொன்னாலும் தெரியும், இந்த ஆட்சி இந்த கட்சி என்ன நினைக்கும்னா அதுக்கு எதிரான வலுவான கோட்பாடா எங்களை தான் பார்க்கும். நீங்க எங்க அப்பா மணியரசன் சொன்னதா இந்துத்துவா அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர் தமிழ் தேசியம் தான். இப்ப நீங்க திராவிட வழிபாட்டை மறுத்து இருக்குது, நாங்க வழிபாட்டை ஏற்றுக்கிறோம். எனது தேசிய உரிமையில் மிக முதன்மையான என்னுடைய பண்பாடும் இருக்குது, அதுல வழிபாடும் இருக்குது. அப்படிங்கும்போது நாங்க அதை நீ முருகனை கும்பிடுறதும் நாங்க முருகனை கும்பிடுறதுக்கும் வேற, நீ சிவனை கும்பிடுறது வேற, நான் சிவனை கும்பிடுறது வேற, அடிப்படையே மாறுது. அப்ப அதனால அவங்களுக்கு நேர் எதிர் கோட்பாடுங்கிறதே தமிழ் தேசிய அரசியல் தான். அப்ப திராவிடத்துக்கு நேர், நீங்க திராவிடருங்கிறீங்க, நாங்க தமிழருங்கிறோம். கோட்பாட்டு அடிப்படையில் நீங்க இருமொழி கொள்கைங்கிறீங்க, எங்கள் கொள்கை மொழி உயிர்மொழி எங்கள் தமிழ்ங்கிறோம். நீங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சிருக்கீங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிற கோட்பாட்டை வைக்கிறோம். இப்ப மாறுதலுங்கிறது இப்ப அப்ப நேரடி எதிரி நாங்க தான். நீ பன்னெடுங்காலமா என்னைய என்னுடைய அடையாளத்தை அழிச்சு திராவிட முகமுடிய போட்டு என்னை ஏமாத்திட்ட. இப்ப என் மேல சுமத்தப்பட்ட இழிவுங்கிறது பெரிய தேசிய அவமதிப்பா அந்த திராவிடத்தை பாக்குறேன். அதை தொடர்ச்சிய தமிழ் தேசிய பிள்ளைகள் கிளர்ச்சி செய்யறோம். அப்ப நேரடி எதிரி எங்களுக்கும் அவங்களுக்கு தான். அப்படிங்கும்போது அங்கங்கே எழுச்சியுற்று எழுகிற இளைஞர்களை வழக்க போட்டு இப்ப என் மேல நான் நிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் இல்லாது இந்த பொண்ணு மேல 7 வழக்கு போடுறேன். ஒரு தடவை உள்ள போறோம், தொடர்ச்சியா படிக்குது. சீமான் வகைரா, சீதா லட்சுமி, சல்மான், நவநீதன் போயிட்டு அடுத்த 3வது மாசத்துல வாங்க அப்படின்னா அடுத்து போக முடியாது. அடுத்த அறிவிப்பு 7 வழக்க நீ மொத்தமா படி. அப்படின்னா அந்த பிள்ளை என்ன முத நீதிமன்ற படி இந்த நீதிமன்றத்துக்கு ஏறும்போது ஒரு குற்ற உணர்வு, சமூக குற்றவாளி மாதிரி நாங்க ஒன்றும் செய்யல. அப்ப அது என்ன ஆகும்? தளர்ச்சி வரும். இப்ப எனக்குன்னா 200க்கு மேற்பட்ட வழக்கு தம்பியை சொல்றாங்க. நான் வழக்கு இல்லைன்னா விடியாது கிழக்குங்கிற கோட்பாட்டை கொண்டவன். சிறை அதை நிறை, தடை அதை உடைங்கிற கோட்பாட்டை சொல்லி கொடுத்து வளர்த்த தலைவனோட பிள்ளையா. அதனால அப்படியே இந்த கடை வச்சிருக்கிற தம்பியை போய் நீ தாக்கி அளிக்கும் போது அவனை அச்சுருவான். இந்த கட்சியில இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைப்பான். அவன் வெளியேறணும்னு நீ நினைக்கிற, அவன் என்ன ஆழ்வான்? ஏன் வெறி ஆயிடுவான். புரியுதா? நீ வெளியேறணும்னு நினைக்கிற, அவன் பன்மடங்கு வெறி ஆயிடுவான். ஏன்னா நாங்க கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்த பிள்ளைகள்ல, உலக பெருவீரம் பிரபாகரனின் பிள்ளை. அதனால எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்றென்று கரிக, உதிர்ந்தால் ஒன்றென்று அறிகிற கோட்பாடு தான். வேற இல்ல நம்ம யாரை எதிரியா குறிக்கிறோங்கிறது அவரவர் உரிமை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது என் தம்பி திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறார், அது அவருடைய உரிமை. நாங்க எங்களுக்கு எதிரிகளை நாங்க குறிச்சிட்டு தான் களத்துக்கே வந்தோம். புரியுதா? அப்ப அவர் தம்பி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும், இந்த வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு, அது அவருடைய உரிமை, அவருடையது. ஏன் அதை சொல்றாருன்னு நீங்க தம்பிட்டு தான் கேட்கணும், அவங்க சார்ந்த கொள்கை பரப்பாளர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல இப்ப நீங்க ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத துறை சொல்லுங்க. இப்ப நம்ம அப்படியே ஊழல் இருக்குது, முறைகேடு இருக்குதுன்னு இடி ரைடு அமலாக்கத்துறை வந்தாலும் அந்த அந்த சோதனை வர்றது தெரியுது. நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அந்த சோதனையே ஒரு கண்துடைப்பா தான் நான் பாக்குறேன். எல்லா முதன்மை அமைச்சர்கள் வீட்லயும் வந்திருக்கு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா வீடுகளையும் வந்திருக்கு. ஆனா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு? அப்ப அது மொத்தமாவே அது ஒரு ஏமாற்று. எப்பப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில எங்க அமலாக்கத்துறை சோதனை இடி ரைடு போயிருக்கோ அங்கெல்லாம் பணம் வசூலிச்சிருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அப்புறம் என்ன போய் பேசுறது சொல்லுங்க. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.